அலெக்சிஸ் வந்து நமக்கு செய்தி தரும்படி அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மறக்க முடியாத ஒரு ராத்திரியாக கர்த்தர் நமக்கு இதை மாற்றி தரட்டும். ஆண்டவர் எங்கே வந்தாலும் அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் இருக்கிற இடத்தில் தேசம் செழிக்கும். இந்த கிராமத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு கூட இந்த ராத்திரி இந்த இடத்தில் இருந்தாலும், என் சத்தத்தை கேட்டாலும், இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி நீங்கள் இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் இந்த ராத்திரி மாற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Ha 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 ha. Hallelujah. Ha ha ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Amen. பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். எல்லாம் கைகளை உயர்த்தி, பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது. நல்ல சத்தமா பாடுங்க. உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த ராத்திரி எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் இந்த கிராமத்தை விடுவிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் வந்திருக்கிற ஜனங்களை விடுவிக்கட்டும். உம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. உம்முடைய வார்த்தைக்குன்னு ஒரு தரம் இருக்கு. உம்முடைய வார்த்தைக்குன்னு ஒரு கிருபை இருக்கு. உம்முடைய வார்த்தைக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த வார்த்தை இந்த ராத்திரி என்ன செய்யணுமோ இந்த ராத்திரி அதை செய்யும்படி இந்த மைதானத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த மேடையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பிரயாசப்பட்டு இதற்காக உழைத்து இந்த கூட்டத்தில் ஏதாகிலும் ஒரு நன்மை நடக்காதா என்கிற ஏக்கத்தோடு கூட இவைகளை ஆண்டவரே 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதல்ல, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த கிராமத்தை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஊழியர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடினால் இதனுடைய பலனை கர்த்தர் காண செய்வாராக. வசனம் சொல்ல, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்திக் கொள்ளுவான்.
நம்முடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ராத்திரியும் சுருக்கமாய் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையை கர்த்தர் நிரூபிக்க நம்மோடு கூட இங்கே இருக்கிறார். ஆமென். என்னெல்லாம் இப்போ நான் பேச போறேன்னா அது எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆமென். பிரைஸ் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓகே, என்னுடைய எல்லாருக்கும் சில பேருக்கு இங்கே என்னுடைய சாட்சி தெரியும். பட் ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு வருஷம் கிட்ட குழந்தை இல்லை. 2வது வருஷம் குழந்தை இல்லை. அப்போ 2வது வருஷம் குழந்தை இல்லாதப்போ ஒரு வீட்டுக்குள்ள அழுது புலம்பி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, நான் உங்க பிள்ளையா இருக்கிறேனே, ஏன் என்னை இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அப்போதான் ஆண்டவர் எங்க அம்மாவுக்கு இறங்கி, மகளே நான் உனக்கு பிள்ளை அல்ல, உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசி ஒரு புத்தகத்தை எடுத்து பேரெல்லாம் எழுத சொன்னார். இப்போ என் பேர் சொன்னாங்கல்ல, டெரிஷீஸ் என்னுடைய பேர். முதல் பேர் டெரிஷீஸ்னு ஆண்டவர் சொன்னார். 2வது பேர் டெனிஜினன்ஸ், 3வது டெஜி ஃப்ரிஜன்ஸ், 4வது டெஷி ஃப்ரிஷன்ஸ், 5வது டெஃபி ஃப்ரிஃபென்சி. இது மாதிரி ஒரு 5 பேர் ஆண்டவர் கொடுத்தார். இந்த பேரெல்லாம் நீங்க கூகுளில் போட்டு பார்த்தா கூட, நெட்ல போட்டு பார்த்தா கூட இருக்காது. எங்க அம்மா ரொம்ப படிச்சவங்க கிடையாது, வெறும் 8வது படிச்சவங்க. 8வது படிச்சவங்களுக்கு இப்படி ஒரு பேரு யோசிக்க கூட முடியாது. அப்ப ஆண்டவர் பேசினாரு, நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன். அவர் சொன்னார். 3வது வருஷம் காத்திருந்தாங்க, 4வது வருஷம் காத்திருந்தாங்க, 5வது வருஷம் காத்திருந்தாங்க. எங்க அப்பா வந்தவாசியை சேர்ந்தவர், எங்க அம்மா கேரளாவை சேர்ந்தவங்க. அப்ப எங்க அப்பா வந்தவாசியில் அவங்க சொந்தக்காரலாம் அப்படி சொன்னாங்களாம், இது மாதிரி ஒரு பொண்ணு, மலையாள பொண்ணு, கலரா இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிட்ட, இப்ப பாரு உனக்கு வாரிசே இல்லை, உனக்கு குழந்தையே இல்லை, அதனால அந்த பொண்ணை விட்டுடு, நம்ம ஊர் பக்கமே சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னார், இல்ல ஆண்டவர் எனக்கு பிள்ளையை தரேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால கண்டிப்பா தருவார் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட காத்திருந்தார்கள். 6வது வருஷம் 7, 8, 9, 10, 11 வருஷம் குழந்தை இல்லை. அப்ப 11வது வருஷத்தில் எங்க அம்மாவினுடைய வயிறு கொஞ்சம் குண்டாயிடுச்சு. அப்ப சொந்தக்காரங்களாம் சொன்னாங்களாம், இது குழந்தையா இருக்காது, இது கட்டியா இருக்க போது, போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா. அப்ப எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போலனா, எங்க அம்மா கிட்ட ஆண்டவர் பேசும்போது 2 காரியத்தை பேசினாரு. ஒன்னு, ஏசப்பா பேசும்போது இப்படி சொன்னாரு, நீ எந்த பிரச்சனையோடு கூட என்னிடத்தில் வந்தாலும் நான் உனக்கு பதில் தருவேன். 2வது ஆண்டவர் சொன்னாரு, நானே உனக்கு பரிகாரியா இருப்பேன், நானே உனக்கு டாக்டரா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதை கேட்ட உடனே அம்மா, ஆண்டவரே எனக்கு டாக்டரா இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு மருத்துவரா இருக்கும்போது நான் எதுக்கு டாக்டர் கிட்ட போனோன்னு மருந்து மாத்திரை எடுக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறதே விட்டுட்டாங்க. அப்போ 11 வருஷம் குழந்தை இல்லை, எல்லாம் கட்டின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கட்டி வளர்ந்து 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 பாருங்க, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற இந்த குட்டி யார் தெரியுமா? அந்த கட்டி தான். ஆமென். ஆண்டவர் சொன்னால் செய்வார். இங்க கூட குழந்தை இல்லாமல் யாராக இருப்பீர்களானால் இன்றைக்கு ராத்திரி தைரியமா நான் சொல்லுவேன், 11 வருஷத்துக்கு பிறகு என்னை என்னுடைய அப்பா அம்மாக்கு கர்த்தர் கொடுத்தாரே ஆனால் 8 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாத உங்களுக்கு, 10 வருஷம் குழந்தை இல்லாத உங்களுக்கும் ஆண்டவரால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும் நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், என்னுடைய ஆண்டவர் பேசுகிறவர், என்னுடைய ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரு எங்க அம்மா கிட்ட, உனக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் உனக்கு நான் ஒரு பெண் பிள்ளையை தருவேன். இப்ப இந்த ஒரு குழந்தை பேரை வச்சு எது பொண்ணுன்னு தெரியல, அதனால 2வது பொண்ணு நினைச்சாங்க, பார்த்தா 2வது பையன், 3வது பொண்ணு நினைச்சாங்க, 3வதும் பையன் பிறந்துச்சு, 4வதும் பையன் பிறந்துச்சு. அப்புறம் 5வது பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு எங்க அப்பா போய் சொல்றாரு எல்லா இடத்துலயும், இயேசு எனக்கு 5வது பெண் குழந்தையை தர போறாருன்னு. அப்ப எங்க அம்மா பயப்படுறாங்களாம், இருங்க முதல்ல குழந்தை வயிற்றுல நிக்கட்டும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கல்யாணம் ஆகி நானே 11 வருஷம் அப்புறம் பிறந்தேன், அதுக்கப்புறம் ஒரு 3 பிள்ளைங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு வயசும் ஆயிடுச்சு. எங்க அம்மாக்கே நம்பிக்கை இல்லை குழந்தை நிக்குமா நிக்காதான்னு. அப்போ எங்க அப்பா சொல்ற, இல்ல ஆண்டவர் சொல்லிட்டார்னா செய்வார்னு. அதே மாதிரி அவர் சொன்னது போலவே
5வது ஒரு கர்ப்பம், ஒரு குழந்தை எங்க அம்மா வயிற்றுல வந்துருச்சு. பிறந்துச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியே 5வது ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி நான் எங்கேயோ கற்றுக்கொண்டு வந்த இயேசுவை இங்க பிரசங்கிக்க வரல. பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசுவை பிரசங்கிக்க நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி எப்பேற்பட்ட பிரச்சனையோடு கூட நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாரத்தோடு கூட இருந்தாலும், இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு யாருமே கிடையாது. நான் போய்கொண்டிருக்கிற வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். என் வீட்டில் கூட எனக்கு இருக்கிற வழி யாருக்கும் தெரியாதுன்னு பிரச்சனையோடு கூட இன்னைக்கு ராத்திரி நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு ராத்திரி உங்களை விட ரொம்ப நிஜமாக ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் வந்தது எவ்வளவு நிஜமோ அதை விட 1000 மடங்கு நிஜம். இங்கே இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த இயேசு உங்க கேன்சரை சுகமாக்க போகிறார். அந்த இயேசு கட்டிகளை மறைய பண்ண போகிறார். அந்த இயேசு கண்களுக்கு பார்வை கொடுக்க போகிறார். அந்த இயேசு உங்கள் எலும்பு வலிகளை சுகமாக்க போகிறார். அந்த இயேசு உங்களுடைய சுகரை சுகமாக்க போகிறார். இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு கூட்டத்தில், ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கே நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய காலில் பிளேட் வச்சிருக்கிறாங்க, 2 காலிலையும். டாக்டர் சொல்லிட்டாங்க 8 மாசத்துல இருந்து 1 மாசமாவும் உங்களுடைய எலும்பு கூடி அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்குன்னு. அவருடைய பெயர் விஜய். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அவரை தொட்டது. இயேசு சொன்னார், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று. அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. உடம்பெல்லாம் உதறுது. எழுந்தக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டு அவர் சொன்னார், என் காலெல்லாம் சில்லுன்னு இருக்கு, என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு. அதற்கு பிறகு அவர் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண போனார். டாக்டர் அவரை ரிப்போர்ட் எடுத்து அவரை ஸ்கேன் பண்ணி அதுக்கு பிறகு ரிப்போர்ட் எடுத்து உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், எனக்கே தெரியலையேன்னு கேட்டார். 8 மாசத்துக்கு பிறகு கூட வேண்டிய எலும்பு இப்பவே உனக்கு கூடி இருக்கு. 8 மாசத்துக்கு அப்புறம் எப்படி எலும்பு கூடணுமோ அது எல்லாமே இப்ப நடந்திருக்கு. என் கையில ரிப்போர்ட் இருக்கு. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட கேட்கலாம். அவர் எனக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பினார். அவருடைய எலும்பு கூடிச்சு, அவருடைய ஜவ்வு கூடிடுச்சு. டாக்டர் இப்போ நீ வேலைக்கு போலான்னு சொல்லிட்டாரு. போன ஞாயிற்றுக்கிழமை இப்பதான் எங்க சபைக்கு 1 மாசமா வர ஆரம்பிக்கிறாரு. போன ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை எங்க சபைக்கு திடீர்னு வராரு. ஒரு சஃபாரி போட்டுட்டு கருப்பு கலர் சஃபாரி போட்டுட்டு வராரு. அவர் ஒரு பவுன்சர். இந்த சினிமா ஆளுங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அப்படி கம்பீரமா நிற்பாங்க. அது மாதிரி ஒரு பவுன்சர் அவர். திடீர்னு உள்ள வராரு. வந்து சொல்றாரு, இது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே இயேசு இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் praise the Lord, hallelujah. இன்றைக்கு ராத்திரி கலிலேயாவின் தெருக்களில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக உலாவின அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரியும் இந்த மைதானத்தின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி உங்களை சுகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நம்ம வாசித்த வசனத்தில் ஆபேலின் இரத்தத்தை விட நலமானதை, நன்மையானதை, நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இப்போ இந்த கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கிறோன்றதை விட ரொம்ப நிஜமான ஒன்று என்னன்னா, நம்ம எல்லாரும் இயேசுவினுடைய இரத்தத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த இரத்தத்தால் பேச முடியும். அதனால்தான் சில நேரம் சொல்லுவோம், ரத்தம் துடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். சில ரத்தம் அறுத்துட்டா அந்த ரத்தம் பாருங்க அந்த பாத்திரத்தில் அப்படியே கொப்பளிக்கும். அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ரத்தம் ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் போச்சுன்னா எவ்வளவு ரத்தம் போச்சு, இவ்வளவு போச்சு, அவ்வளவுதான், எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அப்ப வேதத்தில் இயேசு ஆபேல் என்கிற ஒரு மனிதனுடைய ரத்தம் பேசினதை விட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நலமானதை பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
அப்ப ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசிச்சு அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டு என்னுடைய சப்ஜெக்டுக்கு இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் பேச போறேன். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம், இதுவரைக்கும் உங்க அப்பா அம்மா பேசி சிலது நடக்கல, இதுவரைக்கும் உங்க ஊர் தலைவர்கள் பேசி சிலது நடக்கல, இதுவரைக்கும் உங்க சொந்தக்காரங்க பேசி சிலது நடக்கல, ஆனால் எதெல்லாம் பேசி பேசி இதுவரைக்கும் தோற்று போனதோ, இன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பேச போகிறது. அந்த ரத்தம் உங்களுக்காக பேசினால் அற்புதம் கட்டாயம் நடக்கும். ஆமென். பக்கத்துல கைப்பிடிங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறதுன்னு சொல்லுங்க. சத்தமே கேட்கலையே, இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்க போறீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க. இன்னைக்கு காலையில செய்தியில நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்த்துனா உங்க பேரை வச்சு ஆண்டவர் சொல்லுவார். ஆமே, வராதவங்க புரியலனாலும் பரவாயில்ல, வாழ்த்துங்க, அது நல்லது நடக்கும். பக்கத்துல கையை பிடிங்க, நல்ல டைட்டா பிடிங்க பார்ப்போம். வாழ்க்கையில் அவங்க மறக்க கூடாது, அந்த மாதிரி டைட்டா பிடிங்க. ஆணு கத்தணும், அந்த மாதிரி பிடிங்க. சொல்லுங்க, பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பின்னாடி எல்லாம் பாருங்க, என்னதான் பாக்குறீங்க, பக்கத்துல சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பின்னாடி அங்க இருட்டில் உட்கார்ந்துருக்கோம் கூட சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பக்கத்துல சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, அப்போ ஆபேல்னு ஒருத்தர் இருந்தான், அவனுடைய சகோதரன் காயின்னு ஒருத்தர் இருந்தான். இவங்க 2 பேரையும் கர்த்தர் ஒன்னு போலதான் ஆசீர்வதித்தார். ஆனா இந்த ஆபேலுக்கு ஆசீர்வாதம் கூட கிடைக்கிற மாதிரி காயினுக்கு ஒரு ஃபீல். இப்ப எல்லாத்தையும் நான் விளக்கல, பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன். ஆபேலை மட்டும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறாரே, ஆபேலின் காணிக்கையை மட்டும் ஆண்டவர் எடுத்துக்கிறாரே அப்படின்னு இவன் மேல பொறாம வந்து காயின் என்கிற அவனுடைய சகோதரன் ஆபேலை, அவன் தம்பியை சாவடிச்சிட்டான். சாவடிச்ச உடனே ஆபேல்ல இருந்து வந்த ரத்தம் இப்ப ஆண்டவரை பார்த்து கூப்பிடுது, ஐயோ என்னை இப்படி இவன் கொன்னுட்டானே, நான் வாழ வேண்டியவனாச்சே, நான் ரொம்ப நாள் வாழணுமே, ஆனா என்னுடைய சகோதரன் என்னை கொன்னுட்டானே, எனக்கு நீதி இல்லையா, எனக்கு நியாயம் இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்னது? காயினை பழி வாங்குங்க, என்ன கொன்னுட்டான், என்ன கொன்னுட்டான், என்ன கொன்னுட்டான், அவனை பழி வாங்குங்க அப்படின்னு ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி பேசினது. ஆண்டவரும் இறங்கினார். காயின் சபிக்கப்பட்டான். காயினுடைய வாழ்க்கையினுடைய காரியமே மாறினது. இப்ப ஆபேலுடைய ரத்தம் காயினை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பேசினது. இப்ப வசனம் சொல்லுது, ஆபேல் ரத்தத்தை விட நலமானதை பேசுகிற இயேசுவின் ரத்தம். நல்லா கவனிங்க. ஒரு ஊர்ல ஒரு குளிர் பிரதேசம், ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஒரு இடம், எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டு தான் வாழ முடியும், அது மாதிரி இருக்கிற இடம். அங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல வந்து பசங்க இருக்காங்க, எல்லாம் பணக்கார பசங்க, அதனால சரியா படிக்கவே மாட்டாங்க, பண திமிரு, படிக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த நேரம் அவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் 10வது வரும்பொழுது அந்த பிள்ளைங்க எல்லாம் டீச்சரை மதிக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த டீச்சர் யாருமே அந்த ஸ்கூல்ல வகுப்புல ஆசிரியர் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறாரு, எங்க ஸ்கூல்ல 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும், யார் வந்தாலும் உங்களுக்கு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்போ ஒரு ஒல்லிய ஒரு ஆள் வராரு, வந்து சொல்றாரு, சார் எனக்கு வேலை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப இவர் கிளாஸ் ரூம்குள்ள போனாரு. கிளாஸ் ரூம்குள்ள போய் பார்த்தா பசங்கள்லாம் இந்த டீச்சரை விட பெரிய ஆளா இருக்காங்க. இந்த டீச்சருக்கே மீச குட்டியா தான் இருக்கு, ஆனா பசங்களுக்கு மீச நல்ல கட்டியா இருக்கு, நல்ல திக்கா இருக்கு. உடனே இந்த பசங்கள்லாம் அந்த டீச்சரை கிண்டல் பண்றாங்க, டேய் வாடா வாடா இங்க வந்து உட்கார்றா அப்படின்ற அளவுக்கு கிண்டல் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறது இல்ல, உங்களுக்கு நான் பாடம் எடுக்க மாட்டேன், ஆனா ஒன்னே சொல்லிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொன்னாங்க. இல்ல இதை மட்டும் கேளுங்கன்னு சொன்னாரு. அப்ப சரி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த டீச்சர் சொன்னாரு, எதெல்லாம் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பசங்க சொன்னாங்க, அதெல்லாம் எங்களால சொல்ல முடியாது. உடனே அந்த கிளாஸினுடைய லீடர் சொன்னா, டேய் சொல்லுவோண்டா அப்படின்னு. அப்ப ஒரு பையன் எழுந்து சொன்னா, சார் பொய் பேசினா தப்பு. உடனே அந்த டீச்சர் போர்டில் எழுதினார், பொய்.
இன்னொரு ஆள் எழுதினாரு. இன்னொரு ஆள் எழுந்து சொன்னா ஏமாத்துனா தப்பு எழுதினாரு. இன்னொரு ஆள் எழுந்து சொன்னா திருநா தப்பு. இன்னொரு ஆள் எழுந்து சொன்னா ஒன்னொன்னா தப்பு தப்பா சொல்லிட்டே இருந்தாங்க. அது மாதிரி எழுதிட்டு இப்ப அந்த டீச்சர் சொன்னாரு, இந்த தப்பு பண்ணா என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. உடனே அந்த கிளாஸ் லீடர் அந்த பசங்க சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு. மறுபடியும் அவங்க எல்லாம் பேசி சொன்னாங்க சரி சொல்லுவோன்னு. அப்போ அந்த கிளாஸ் லீடர் சொன்னா, இதுல இருக்கிற தப்பு யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஷர்ட்டை கலட்டி பெஞ்சு மேல படுக்க வச்சு பெரம்ப வச்சு முதுகுலையே நல்லா அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதையும் அவர் எழுதிட்டார். இப்ப இந்த பசங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவர் போயிட்டதுக்கு அப்புறம் கத்த மாட்டுறாங்க, பொய் பேச மாட்டுறாங்க, ஏமாத்தணும் தோண மாட்டேங்குது, எல்லாமே ஒழுக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த தப்பு பண்ணா என்ன நடக்கும்? சட்டை கழட்டி பெரம்பு வச்சு அடி விடும். அதனால பயந்து பயந்து எல்லாம் அப்படி இருக்காங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு அந்த ஸ்கூலுடைய பியூனுடைய டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு பாக்ஸை காணோம். உடனே அவருக்கு என்ன வந்துருச்சா, இந்த கிளாஸ் பசங்க தான் எடுத்திருப்பானுங்கன்னு இந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் சொல்றாரு, சார் உங்க பசங்க திருடிட்டு இருக்காங்க, என் டிஃபன் பாக்ஸை காணோன்னு. உடனே அவர் சொன்னார், என் பசங்க இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லை, எல்லாம் திருந்திட்டாங்கன்னு. இவரு சரி கிளாஸுக்கு போய் கேட்டார், ஏய் யாராச்சும் எடுத்தீங்களாடா, டிஃபன் பாக்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் சொல்றாங்க இல்ல சார் இல்ல சார்னு. உண்மையை ஒத்துக்கோங்கன்னு கேட்கிறாரு, யாருமே இல்ல இல்லைன்றாங்க. இந்த பியூன் சொல்றாரு இங்கதான் எவனோ ஒருத்தன் எடுத்திருக்கான்னு. அவர் மறுபடியும் கேட்கிற யாரை எடுத்தீங்க நானு. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் மெதுவா எழுந்து, சார் நான் தான் சார் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். கிளாஸ் டீச்சர் கேட்டார், உனக்கு தெரியாதா திருநா தப்புன்னு? நீ இப்ப அது எடுத்ததுனால உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? ஷர்ட்டை கலட்டணும், முதுகுலையே பெரம்பால நீ அடி வாங்க போறியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து சொன்னா, சார் நான் சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு சார், எனக்கு அப்பா கிடையாது சார், 3 நாள் எனக்கு இங்க ஸ்கூல்ல படிக்கிற வசதி எனக்கு கிடையாது, எனக்கு யாரோ ஃபாரின்ல இருந்து பணம் கட்டுறாங்க, அதனால நான் இங்க படிக்கிறேன், ஆனா நான் சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. நான் வராண்டால போயிட்டே இருக்கும் போது டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சா, அதை எடுத்து திறந்து பார்த்தேன், சூடா சாப்பாடு இருந்துச்சு, என் பசி சார், நான் கடகடான்னு சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னான். அந்த டீச்சருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு, டீச்சருக்கே கண்ணு கலங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் திருநது தப்பு தானடா அப்படின்னு சொன்னாரு. ஆமா சார், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார் அப்படின்னு அவன் சொன்னார். உடனே ஷர்ட்டை கலட்டுறா அப்படின்னா, ஷர்ட்டை கலட்டுறதுக்கு மேல இருக்கிற கோட்டை கலட்டினா பார்த்தா உள்ளுக்குள்ள ஷர்ட்டே காணோம். ஷர்ட் எங்கடா அப்படின்னு கேட்கிறாரு. சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஷர்ட் சார், எங்க அம்மா துவைச்சு போட்டாங்களா, அது காயவே இல்லை சார், இது அப்படியே காய போட்டிருந்தாங்க, காயல, காலையில ஈரத்தோட போட்டா குளிருன்ட்டு நான் இந்த மேல இருக்கிற சொட்டரை மட்டும் கோட்டை மட்டும் போட்டு வந்துட்டேன். டீச்சருக்கு இன்னும் பரிதாபமா இருந்துச்சு, ஐயோ பாவன்னு தோணுச்சு. ஆனாலும் தண்டனை என்னது, தப்பு பண்ணா கோட்டை கலட்டி அடிக்கணுமே அப்படி, நீ கலட்டு கோல்ட்டேன்னு கோட்டை கலட்டினாங்க. வந்தாரு, அவனை பெஞ்சில் படுக்க வச்சாங்க. பிடி டீச்சர் கிட்ட பெரிய பெரம்பு ஒன்று வாங்கிட்டு வந்தாரு, ஓங்கி அடிச்சாரு. அவன் அம்மா அப்படின்னு கத்துறான், அட்டடி அம்மான்னு கத்துறான், 3வது அடி அம்மான்னு கத்துறான். திடீர்னு அந்த கிளாஸினுடைய லீடர் எழுந்து, சார் 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 அவனை அடிக்காதீங்க சார். ஏன்டா அடிக்க கூடாது, அவன் தான் திருடிட்டான்ல, அவன் தான் தப்பு பண்ணிட்டான்ல, இந்த அடி வாங்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளாஸ் லீடர் சொன்னான், சார் பண்ண தப்புக்கு அடிக்கணும் அவ்வளவுதானே சார். நான் என்னுடைய கோட்டை கலட்டுறேன், நான் என்னுடைய ஷர்ட்டை கலட்டுறேன் சார், நீ ஏன்டா கழட்ட போற சார், அவன் பாவம் சார், அவன் எலும்பு தோலுமா இருக்கான் சார், இதுக்கு மேல அவனை அடிச்சா அந்த உடம்பு தாங்காது சார், ஆனா நான் அப்படி இல்லை சார், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க சார், நான் பணக்கார பையன் சார், நான் நல்லா சாப்பிட்டு இருக்கேன் சார், நான் ஷர்ட்டை கலட்டுறேன், நான் கோட்டை கலட்டுறேன், அவனை தள்ளிடுங்க சார், அவன் வாங்க வேண்டிய அடிய நான் வாங்குறேன் சார்னு. டேய் நீ எழுந்துடுறான்னு அவனை எழுப்பிட்டு அந்த பெஞ்ச் மேல படுத்துட்டு என்ன அடிங்க சார்னு இவன் அடி வாங்கினானாம். இதே போலதான் இந்த உலகம் பாவத்தில் இருந்தது, நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். மற்றவர்களை ஏமாற்றி பாவமும் சாபமும் நம்முடைய வீட்டுக்குள் இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பண்ண தப்புக்கு
பிள்ளைகளுக்கு நாம தான் அடி வாங்கி இருக்கணும். ஆனா அடி வாங்குகிற நேரத்தில் இயேசு சொன்னார், என் பிள்ளைங்களை அடிச்சிடாதீங்க, என் பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க, என் பிள்ளைங்களை அடிச்சா பிள்ளைங்க செத்துற போறாங்கன்னு நீங்களும் நானும் அடி வாங்க வேண்டிய இடத்தில் உங்களையும் என்னையும் தள்ளிட்டு 2023 வருஷத்துக்கு முன்பதாக கொல்கதா என்கிற மலையில் சிலுவையில் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நீயும் நானும் பண்ண பாவத்திற்காக சிலுவையில் அவர் மரித்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக சிந்தினார். எதற்கு தெரியுமா? என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க ஜெயிக்கணும், என் பிள்ளைங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. இன்னைக்கு ராத்திரியும் கஷ்டத்தோடு கூட, வேதனையோடு கூட, வலியோடு கூட யார்கிட்ட போய் நான் சொல்றது? எங்க போய் நான் சொல்லுவேன்? எனக்கு மட்டும்தான் தெரியும் என் வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. இப்படிப்பட்ட புலம்பலோடு கூட யார் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. இந்த தீர்வை அவர் இப்பொழுது உண்டாக்கவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்பதாக உங்களுடைய தீர்வை அவர் சிலுவையில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு குழந்தையாய் மரியாளுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். இயேசு 12 வருஷம் தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட இருந்தார். 12வது வயசில் இயேசு ஆலயத்திற்கு போனார். நான் சொல்கிற காரியம் எல்லாம் கதை அல்ல, இவைகள் எல்லாம் சரித்திரம். ஹல்லேலூயா. உலக கேலண்டரை 2ஆக பிரிக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. இயேசு இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். கேலண்டர் பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசுவினுடைய கல்லறை காலியாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களுடைய கல்லறைகளும், பெரிய பெரிய தலைவர்களுடைய கல்லறைகளும், பெரிய பெரிய நல்ல வாசகங்கள் போட்டு கல்லறை அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பொழுது, உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மட்டும் கல்லே இல்லாமல் மூடப்படாமல் திறந்திருக்கிறதே, ஆனால் அது இயேசுவினுடைய கல்லறை. இயேசுவினுடைய கல்லறையின் மீது இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் நடுநடுங்கும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு ராத்திரியும் இந்த மைதானத்தில் உயர்த்தப்படுகிற இயேசு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு 12வது வயசில் தேவ ஆலயத்திற்கு போனார். அதுக்கு பிறகு 18 வயசு முடிந்த பிறகு 30வது வயசில் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த சத்தத்திற்கு பிறகு இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். 3.5 வருஷம் இந்த உலகத்தில் யாரும் நடக்காத நடையை இயேசு நடந்தார். 3.5 வருஷம் யாரும் செய்ய முடியாத அற்புதங்களை இயேசு செய்தார். இதெல்லாம் சரித்திரம், இது கதை அல்ல. அந்த சரித்திரத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை இப்பொழுது நான் சொல்லிவிட்டு இயேசுவின் இரத்தத்திற்குள்ளே நாம் மூழ்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார். 3 விதமான குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். 3 விதமான செத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். 1, வீட்டுக்குள்ள போய் ஒரு செத்த பெண்ணை எழுப்பினார். 2, பாடையில கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். 3, செத்து கல்லறையில் இருக்கிற ஒரு வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். 1 வீட்டுல, 1 ரோட்டுல, 1 கல்லறையில. அப்படின்னா உங்க பிரச்சனை எங்க இருந்தாலும் சரி இயேசுவால் தீர்க்க முடியும். அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இல்லங்க என் பிரச்சனை தெருவரி வந்துருச்சு, என் பிரச்சனை இப்ப 10 பேருக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல, அந்த பிரச்சனையும் இயேசுவால முடிக்க முடியும். செல்லட்டா என் பிள்ளை என்னை விட்டு எங்கேயோ போச்சு, என் பிள்ளை என்கிட்ட பேசல, என் பிள்ளை என்கிட்ட பேசி 3.5 வருஷம் ஆயிடுச்சு. யாரோ அப்படி வேதனையோடு கூட இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளையை மறுபடியும் நான் உன்னிடத்தில் கொண்டு வருவேன்.
ஹல்லேலூயா. உங்களுக்கும் பிள்ளைக்கு இல்லாத அந்த உறவை மறுபடி ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சுகம் தர போகிறார். உங்க பிரச்சனை தெருவுக்கு வந்திருந்தாலும் ஆண்டவரால் அதை சுகப்படுத்த முடியும். உங்களுடைய பிரச்சனை கல்லறையில் இருந்தாலும் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும். ஆமென். இயேசு இப்படி அற்புதங்களை செய்தார், பல அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்கும்படி செய்தார், ஊமையை பேசும்படி செய்தார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி இயேசு நடந்து போய் கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு பையனை, செத்துப்போன ஒரு பையனை ஒரு 4 பேர் பாடையில தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இயேசுவும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பாடையில ஒரு பையன் வரான். அந்த பாடையில செத்து போன அந்த பையனுடைய வீட்டுல ஒரு கதை இருக்கு. என்னன்னா, கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் அந்த பையனுடைய அப்பா செத்து போயிட்டார். வீடு ஏற்கனவே துக்கத்தில் இருக்கு. யார் இதுக்கு மேல இந்த வீட்டுல ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியல, வீட்டுல யார் உதவி செய்வான்னு தெரியல. ஏன்னா அந்த வீடே யாரை நம்பி இருக்குன்னா, ஒரே ஒரு அந்த அப்பாவை நம்பி இருக்கு. இப்ப அப்பா செத்துட்டாரு. இப்ப அந்த அம்மாக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பையன். இந்த ஒரு பையனை தான் நம்பி அந்த வீடே இருக்கு. அந்த அம்மா அந்த பையனை நம்புறாங்க. என் பையன் நல்ல வேலைக்கு போவான், என் பையன் என்னை பார்த்துப்பான், ஏன்னா என் வீட்டுக்கார் செத்து போயிட்டாரு, எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பையன், இந்த பையன் என்னை பார்த்துப்பான், இந்த பையன் என் வீடை கட்டிடுவான், இந்த பையன் கடனெல்லாம் தீர்த்துருவான், இந்த பையன் சம்பாரிச்சு இந்த வீட்டினுடைய நிலைமையை மாத்திருவான் அப்படின்னு அந்த பையனை ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப நம்பினாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பையன் செத்து போயிட்டான். இப்ப அந்த அம்மா விதவையா, புருஷன் இல்லாம பையன் இல்லாம தனியா நிக்கிறாங்க. இங்க கூட சில பேர் எல்லாம் இருந்தும் அனாதை மாதிரி நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்கல்ல. எனக்கு யாருமே கிடையாது, அவனுக்காச்சும் செத்து போயிட்டான், ஆனா எனக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு கூட யாரும் இருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் அனாதை மாதிரி இருக்கிறேன். என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் கிடையாது, என்ன நீ நல்லா தூங்குடியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீ எப்படி இருக்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஏன் உன் முகம் வாடி போய் இருக்குன்னு என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் அனாதை மாதிரி இருக்கேன், எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க பார்க்கறதுக்காக நான் சிரிக்கிறேன், மற்றவங்க பார்க்கறதுக்காக ஒரு மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி நினைச்சு, இந்த மாதிரி மனசுல துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட வந்திருக்கிற சில பேர் இங்க இருக்கிறீங்கல்ல, யாரும் இல்லாம அனாதையை போல இருக்கிற, இதே போலதான் அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லையே. இந்த அம்மா துக்கத்தோடு இருக்கும் பொழுது பையனும் செத்துட்டான். திடீர்னு பார்த்தா எல்லாம் வராங்க வீட்டுக்குள்ள. பையனை எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அம்மா தள்ளுமா, உன் பையனை தூக்கணும், கொண்டு போய் புதைக்கணும், எடுக்கணும். இந்த அம்மாவுக்கு மனசே வரல. ஐயோ, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், வேணாம் தூக்காதீங்க, வேணாம் எடுக்காதீங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் என் பையன் வீட்டில் இருக்கட்டும், அவன் மூஞ்சனா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேற யாருமே கிடையாது, இவனும் போயிட்டானா இந்த 4 சவுத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கணும், எனக்குன்னு யாருமே கிடையாதுன்னு அந்த அம்மா அழுகுறாங்க. என்ன அழுதாலும் மணி தள்ளுமான்னு ஒரு 4 பேர் அவனை தூக்கிட்டாங்க. இப்ப நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா பின்னாடி அழுதுட்டே வருது, என் பிள்ளை போச்சு, என் புருஷனும் என்னை விட்டு போயிட்டான், இப்ப என் பிள்ளையும் போச்சு, இதுக்கு மேல எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே, அடுத்த வேலை சாப்பாடு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வேலை நாளைக்கு என்ன பண்ணுவேன், எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்களே, என்ன தப்பு பண்ணாலோ, கொஞ்ச நாள் முன்னாடி தான் புருஷனை கொடுத்துட்டா, என்ன தப்பு பண்ணாலும் தெரியும், உடனே பையனை செத்துட்டான், கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், இப்படி எல்லாம் உலகம் என்ன பேசுமே, எல்லாரும் என்ன தப்பு தப்பா பேசுவாங்களே, இவ்வளவு மனசுல ஓடுது. இத்தனை சிந்தனையோடு கூட அழுது 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 இந்த பணத்துக்கு பின்னாடி இந்த அம்மா ஓடினே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிரில் இயேசுவும் அவரோடு கூட இருந்தவங்களும் நடந்து வராங்க. இப்படி நடந்து வரும் பொழுது இயேசுவினுடைய கண்ணு அந்த தூக்கின்னு போற 4 பேர் மேல படல. இயேசுவினுடைய கண்ணு அந்த பாடையில செத்து போயிருந்தான் பாருங்க பையன், அவன் மேல படல. இயேசுவினுடைய கண்ணு யார் மேல தெரியுமா பட்டுச்சு? அழுதுட்டு இருந்த அந்த அம்மா மேல பட்டுச்சு. அந்த அம்மா அழுகைய பார்த்த உடனே இயேசுவால தாங்க முடியல. இதை நான் சொல்லும் போது சில பேருக்கு அழ வருது இல்ல, என் நிலைமை அப்படிதான் இருக்கு, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க,
யாருமே என் கூட இல்லை. என் சொந்தக்காரங்க நினைச்சா எனக்கு உதவி செய்யலாம், ஆனா நான் வரேன்னு தெரிஞ்சாலே அவங்க கஷ்டம் இல்லைன்னா கூட கஷ்டத்தை சொல்றாங்க. என் நிலைமையே வேற மாதிரி இருக்கு, நான் இன்னைக்கு அனாதை மாதிரி இருக்கேன், யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய இருதயத்தை இப்ப இயேசு பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார். என் சத்தத்தை கேட்கும் போது கூட, ஆமா இது மாதிரிதான் என்னுடைய நிலைமை இருக்கு, என்னுடைய வீட்டு நிலைமை இப்படிதான் இருக்கு, எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் நான் படுறேன்னு. எல்லாருக்கும் முன்னாடி நான் சிரிக்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறேன், ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்கு. கடன் மேல கடன், வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல பிரச்சனை, சண்டை மேல சண்டை, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை இப்பொழுது இயேசு பார்க்கிறார். அந்த கண்ணீரை பார்த்த உடனே உலகம் என்ன தெரியுமா பண்ணும்? எத்தனை வீட்டுல சாவு வந்திருக்கு. போன வாரம் கூட பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு செத்து போச்சு. ஊர்ல சாவே வரலையா, நீ ஏமா அழுவுற, விடுமா அப்படின்னு தான் உலகம் சொல்லும். அதுதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இயேசு அப்படி கிடையாது. அழாத, கண்ணீர் விடாத சொல்லிட்டு போயிட மாட்டாரு. இந்த கண்ணீரை பார்த்த உடனே இந்த அம்மா ஏன் அழுவுறாங்கன்னு இயேசுவுக்கு புரிஞ்சிச்சு. இன்னைக்கு அழுகிற உங்களை பார்த்து, கண்ணீரோடு உங்களை பார்த்து, உங்க கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வேதனை ஆண்டவருக்கு தெரியும். நீங்க சொல்லாமலேயே அவருக்கு தெரியும். உங்களை மீறி தானே அந்த கண்ணீர் வந்துச்சு, உங்களை மீறி தானே இருதயத்தில் அப்படி துக்கமா இருக்கு. உங்க இருதயத்திற்குள் இருக்கிற வேதனை, உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிற கண்ணீரை இப்பொழுது கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு அந்த கண்ணீரை பார்த்த உடனே இயேசுக்கு புரிஞ்சிச்சு, இந்த பாடையில போற பையன் செத்ததுனாலதான் இவ அழுவுறான்னு இயேசுவுக்கு புரிஞ்ச உடனே இயேசு அந்த அம்மா கிட்ட போயிட்டு அழாதமா அழாதன்னு பேசிட்டே இல்லாம அந்த அம்மாவை பார்த்து அழாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இயேசு வேகமா வந்து அந்த பாடையை தொட்டார். பாடையை தொட்டார். இப்ப இந்த அம்மானுடைய பிரச்சனை என்னது? என் பிள்ளைய பாடையில தூக்கின்னு போறாங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிள்ளைய புதைச்சிருவாங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புள்ள மூஞ்ச பார்க்க முடியாதே. இப்ப இயேசு பார்த்தார், இந்த பாடை கொண்டு போறதானே உனக்கு பிரச்சனை, இப்ப பாரு இந்த பாடை நிக்க போதுன்னு பாடையை தொட்டார். இன்னைக்கு உங்களை தொட போறாரு. உங்களை தொட்டுட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துரும். உங்களை தொட்டுட்டா உங்க வீட்டுல ஒரு கடன் இருக்கு, உங்க வீட்டுல தீராத ஒரு வியாதி இருக்கு, உங்க வீட்டுல இங்க யாருக்கோ ரொம்ப நாளா தலைமுறையா எங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு இருக்கிற சில வியாதியை கூட கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சுகப்படுத்த போறார். அப்பாக்கு சுகர் இருக்கு, பிள்ளைக்கு சுகர், தாத்தாக்கு சுகர் இருக்கு, பிள்ளைக்கு சுகர். இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய ஜெனடிக் வியாதிகளை, தலைமுறையா இருக்கிற வியாதிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்த போறாரு. இந்த வீட்டுக்குள்ள அப்படிதான் நடந்துச்சு. அப்பா செத்துட்டாரு, அடுத்தது பையன் செத்துட்டான், அடுத்தது யாரு சாவாங்கன்னு தெரியாது. இது போல இருந்த அந்த வீட்டினுடைய பிரச்சனையை இயேசு பாடையை தொட்டார். அர்த்தம் என்ன தெரியுமா? இதே மாதிரி ஒரு பாடை தானே உங்க வீட்டுக்குள்ள இன்னொரு மரணம் நடந்த போது உங்க அப்பாவை கொண்டு போச்சு. இனி உன் வீட்டுக்குள்ள இது மாதிரி சாபத்தினால் உண்டாகிற மரணம் வராது. இந்த பாடையை நான் இப்ப தோற்கடிக்க போறேன்னு ஆண்டவர் பாடையை தொட்டார். தொட்டு வாலிபனே எழுந்திருன்னு சொன்ன உடனே மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாடை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல யாரா செத்துட்டாங்கன்னா பாடை கட்டி தூக்கிட்டு போய் ஏதாச்சும் பாடை மறுபடியும் திரும்பி வந்திருக்கா? ஏதாச்சும் பாடை மறுபடியும் அந்த ஆள் உயிரோட எழும்பி திரும்பி? பாடைனாலே அது எழுதப்பட்ட உண்மை என்னன்னா, இந்த பாடை மேல ஒருத்தன் எழுதிட்டானா அவன் அது சுடுகாட்டுக்கு கொண்டு போயிடும். இதே மாதிரி தான் அந்த ஊர்ல இருந்துச்சு. ஆனா இயேசு தொட்டதினால் சுடுகாடுக்கு போக வேண்டியவன், கல்லறைக்கு போக வேண்டியவன் இப்போது உயிரோடு கூட எழும்பினான். எல்லாரும் நடக்கும் போது இவன் மட்டும் படுத்து கிடந்தான். எல்லாரும் அசையும் போது இவன் மட்டும் அப்படியே பொணமா இருந்தான். இப்ப இயேசு தொட்டாரு பாருங்க, எல்லாம் பொண மாதிரி நின்ட்டாங்க, எல்லாம் கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. இவன் மட்டும் இப்ப எழுந்து குதிக்கிறான். நீங்க மத்தவங்களாம் அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், இவன் பாரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான், அவன் பாரு பிள்ளைங்களை அங்க படிக்க வச்சிட்டான்னு எல்லாரும் எதோ பண்றாங்க.
ஆனா நான் மட்டும் அப்படியே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்கல்ல, பாருங்க ஒரு நாள் வரப்போகுது, அவங்களை எல்லாரையும் நிக்க வச்சு அவங்க கண்ணு பார்க்கவே உங்க தலைய கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்படி இயேசு அற்புதத்தை செய்தார். இப்படி அற்புதம் செஞ்சுட்டே இருந்தார். அவர் கெட்டதே செய்யல, அவர் செஞ்சதெல்லாம் நல்லது. பசியா இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். 5000 பேருக்கு போஷித்தார். குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார். நல்லதையே செஞ்சார். ஆனா நல்லது செஞ்சாதான் இந்த உலகத்துல பொறுக்காதுல்ல. அது போலதான் நன்மை செய்து கொண்டிருந்த இயேசுவை ஒரு நாள் பிடித்தார்கள். குற்றமே இல்லாதவரை குற்றப்படுத்தினார்கள். அவரை கை நீட்டி ஒரு பாவமும் அவர்கிட்ட சொல்லவே முடியாது, ஒரு தப்பும் அவர் பண்ணல. ஆனால் அவரோடு கூட இருந்தவர்களை அவரை காட்டி கொடுத்தார்கள். இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படிக்கு சிலுவையை அவரை சுமக்க வைத்து கொல்கொதா மலைக்கு அவரை கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை சுமந்தார். ராத்திரி எல்லாம் சித்திரவதை, முடிய பிடிச்சி தாடி முடிய பிடிச்சி எடுத்தாங்க, காரி துப்புனாங்க, தலை மேல ஓங்கி அடிச்சாங்க, எல்லாத்தையும் சகிச்சு இப்ப சிலுவையை சுமந்து இயேசு நடந்து போகும்போது 9 இடத்துல இயேசு விழுந்தார். எப்படின்னா சிலுவை தூக்கிட்டே போவாரு, தூக்க முடியாம தொப்புன்னு விழுந்துருவார். இவர் கீழே விடும் போது அவ்வளோ வெயிட்டான சிலுவை அவர் மேல அப்படியே விழும். அது விழுந்துட்டா அதை பரிதாபப்பட்டு யாராச்சும் வந்து தூக்க வருவாங்க. ஆனா அவர் அடிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏய் தள்ளுறா, அவனே அந்த சிலுவையை தூக்கட்டும். அப்படி இயேசு என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவரே கஷ்டப்பட்டு எழுந்து அந்த சிலுவையை தூக்குவார். இது மாதிரி ஒரு இடத்துல தூக்குனார், 2வது இடத்துல விழுந்தார் தூக்குனார், 3வது இடத்துல விழுந்தார் தூக்குனார். இது மாதிரி 9 இடத்தில் விழுந்தார். ஆனா 9வது இடத்தில் சிலுவையை தூக்க பார்க்கிறாரு, அவரால் தூக்க முடியல. அவரால் அதை தூக்க முடியல, நிமிர்ந்து நிற்க முடியல. இப்ப இயேசு கிட்ட போய் இப்படி கேட்டா, 8 இடத்துல சிலுவையை நீங்களே தூக்கிட்டீங்களே, நீங்களே எழுந்துட்டீங்களே, இங்க மட்டும் ஏன் எழுந்திருக்கல அப்படின்னு கேட்கறதுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. தூரத்திலிருந்து ஒரு மனுஷன் நடந்து வரான். அவன் நடந்து வந்த உடனே இதுவரைக்கும் யாரையுமே சிலுவையை தூக்க விடாத நபர்கள் இப்ப சொல்றாங்க, டேய் நீ சிலுவையை தூக்குடான்னு இன்னொரு ஆளை வெளியூருக்கு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வரான் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு இவனை சிலுவையை சுமக்க வைத்தார்கள். இப்ப கொஞ்ச தூர சிலுவையை இன்னொரு மனுஷன் சுமந்தான். சுமந்து இவன் வந்துட்டான், மறுபடியும் இயேசு சுமக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மனுஷனுடைய பெயர் சீமோன். சீமோன் ஒரு பையன். இப்போ இவனுக்கு ஒரு வீடு இருக்கு, அவனுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவன் வீட்டுல கஷ்டம். அன்னைக்கு இவர் கொண்டு போய் அரிசி கொடுத்தாதான் சாப்பாடு, கொடுத்தாதான் சாப்பாடு. இப்ப அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்த்து காத்துல இருக்க, அப்பா இன்னும் வரல, டாடி இன்னும் வரல, என் அப்பா வேலைக்கு போயிட்டு வரலையே. லேட் ஆகுது. கொஞ்சம் நேரம் கடந்து தூரத்துல சிலுவையை தூக்கினார் பாருங்க. கொஞ்ச நேரம் அந்த அப்பா நடந்து வராரு. கிட்ட வந்த உடனே பாக்குறாங்க, என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, சோர்வா இருக்கிறீங்க, இரிமான்னு சொல்றாரு. உள்ள போனாங்க, ரூம்குள்ள போய் விளக்கு வச்சு பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம். உடனே அம்மா கேக்குறாங்க, வைஃப் கேக்குறாங்க, என்ன உடம்பெல்லாம் ரத்தம், கையில பேக் காணோம், பொருள் எதுவுமே வாங்கி வரல, சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை, உங்களை அடிச்சிட்டாங்களா, யாராவது திருடங்க பறிச்சுட்டாங்களா? அப்ப அவர் சொல்றாருமா, இந்த ரத்தம் எந்த கிடையாது, எனக்கு அடி விடல, என்னை யாரும் அடிக்கல, நான் வேலை முடிச்சுட்டு நடந்து வந்தேனா. அப்போ ஒருத்தர் ரொம்ப சாதுவா இருந்தாரு, நல்ல தாடி வச்சிருந்தாரு, பார்க்கிறதுக்கே அழகா இருந்தாரு, ரொம்ப அழகா இருந்தாரு. சிலுவையை தூக்கிட்டு போவாருமா. போகும்போது அவரால் கீழே விழுந்து சிலுவையை தூக்க முடியல. திடீர்னு அந்த போர் சேவகர்கள் என்னை கூப்பிட்டு, டேய் தூக்குடான்னு சொன்னாங்க. நான் அந்த சிலுவையை கொஞ்ச நேரம் தான் தூக்குனேன். அவர்கிட்ட இருந்த ரத்தம் ஊத்திச்சுல, அது அந்த சிலுவையில் இருந்துச்சு. அந்த ரத்தத்தினுடைய கரதாமா இது. நான் சிலுவையை தூக்கல, அவர் தான் தூக்குனாரு, அவர் தான் அடி வாங்கினாரு. ஆனா ரத்தம் ஏன் மேலம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. காயப்பட்டது ஒருவர், ரத்தம்
ரத்தமோ இன்னொரு ஆள் மேல. அதே மாதிரி தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை இன்றைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில் கர்த்தர் தெளித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களுக்காக. நல்லா கவனிங்க. ஊத்துனா, ரத்தம் ஊத்துனா ஒரு இடத்துல விடும், செதறும். ஆனா வசனம் சொல்லுது அது என்ன ரத்தமா? தெளிக்கப்படும் ரத்தம். இப்ப நீங்க தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சிங்கன்னா எத்தனை பேர் மேல படுதுன்னு தெரியாது. ஊத்துனா ஒரு பாத்திரத்துல. ஆனா வசனம் சொல்லுகிறது அவர் ரத்தத்தை சிந்தினார். அதற்கு பிறகு இன்னைக்கு அந்த இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியுமா? தெளிக்கப்படுகிற ரத்தம். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில் பின்னாடி எல்லாரும் மேலையும் அவருடைய ரத்தத்தை அவர் தெளிக்க போகிறார். அப்படி ரத்தத்தை தெளிச்சிட்டார்னா என்ன நடக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க பேசி பேசி சிலது நடக்கலல்ல, இதுவரைக்கும் உங்களுக்காக யார் யாரோ பேசியும் சிலது நடக்கலல்ல, இப்ப பாருங்க தெளிக்கப்பட ரத்தம் உங்களுக்காக பேச போகுது. எப்படி பேச போகுது தெரியுமா? இந்த ரத்தம் நான் இவனுக்காக தான் சிந்தினேன், இவன் ஜெயிக்கணும்னு அந்த ரத்தம் பேச போகுது. இந்த ரத்தம் இவனுடைய தரித்திரத்தை மாத்துறதுக்காக தான் நான் சிந்தினேன், இவன் பணக்காரன் ஆவணும்னு பேச போகுது. இந்த ரத்தம் பேச இவன் வியாதியில இருக்க கூடாது, இவன் சுகமா வாழணும், இதற்காக தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு பேச, அதனால இவன் சுகமாய் வாழணும்னு ரத்தம் பேச போகுது. இந்த நாளுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போறீங்க, உங்களுக்கு கிடைக்காத ஜெயம் எல்லாம் கிடைக்க போகுது, உங்களுக்கு கிடைக்காத நன்மை எல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அந்த லோனுக்கு அப்ளை பண்ணி, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வேலைக்கு அப்ளை பண்ணி, உங்களுக்கு கிடைக்காத அந்த வேலை பேச கிடைக்காத அந்த கால் லெட்டர் வரப்போகுது. உங்களை எந்த வேலையில ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த வேலையில மறுபடியும் ஒண்ணு டபுள் ப்ரமோஷனோடு கூட உனக்கு வேலை கிடைக்க போகுது. இதெல்லாம் ஏன் நடக்கும் தெரியுமா? இந்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதினால் இந்த ரத்தம் உங்களுக்காக பேச போகுது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீ கவலைப்படாத, உனக்காக நான் பேசுறேன், நான் பேசி அந்த வேலையை வாங்கி தரேன்னு வாங்கல, அப்படிப்பட்டவங்க கூட மறந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம் உங்களை பார்த்து சொல்லுது, இதுவரைக்கும் நிறைய உனக்கு நடக்கலல்ல, அற்புதம் நடக்கலல்ல, இப்போ இந்த ரத்தம் உனக்காக என்ன பண்ண போகுது? பேச போகுது. பக்கத்தில் கைப்பிடிங்க பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்க தோத்து போனீங்க, இதுவரைக்கும் நிறைய கிடைக்கல, பட் இந்த நாளுக்கு பிறகு ஆமே உலக்காசியில கர்த்தருடைய ரத்தம் பேச போகுது. இந்த சபைக்காக கர்த்தருடைய ரத்தம் பேச போகுது. ஜனங்களை கர்த்தர் அவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வர போகிறார். இத நாளைக்கு ஆராதனையில பார்க்க போறோம். ஆமென், ஹalleluya. ரஹலமன சாந்தனா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை ஆனால், கர்த்தருடைய வார்த்தையின் வாயில் இருப்பது உண்மையானால், நாளைக்கு ஆராதனையிலேயே உலகாசி சபைக்குள்ள கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளை உங்கள் கண்கள் காணும். ஹalleluya. கடந்த 15-20 வருஷம் இந்த இடத்தில் என்ன நடத்த முடியவில்லையோ அந்த காரியத்தை கர்த்தருடைய ரத்தம் செய்ய போகிறது. ஆமென். அடுத்த 2 நிமிஷத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது இந்த எல்லைகள் முழுவதிலையும் கர்த்தர் அவருடைய ரத்தத்தை ஊத்த போகிறதில்லை, தெளிக்க போகிறார். ஹalleluya. இயேசு சிலுவையில் மரித்தார். சிலுவையில் மரித்த போது எல்லாம் சொன்னாங்க, இதுக்கு மேல இந்த ஆள் வெளியில வர மாட்டான், இதுக்கு மேல இவன் வெளியில வர வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னவர்கள் பயந்து எங்க வந்துட போறான்னு பயந்து கல்ல வச்சாங்க அதை சுத்தி. அப்படி பயந்து அவரை சுத்தி போர் சேவகர்களை நிறுத்தினார்கள். பட் 3வது நாள் எந்த கல்லறைக்குள் இருந்து இயேசு வரமாட்டார் என்று நினைத்தார்களோ அதே கல்லறைக்குள் இருந்து கற்கள் உருண்டு போக, தூதர்கள் இறங்க, இயேசு உள்ளிருந்து உயிர்த்தெழுந்து 3வது நாள் ஜீவனோடு கூட வெளியே வந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் இங்கே இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் இங்கே இல்லை. எங்க? கல்லறையில இல்லை. அப்படின்னா எங்க இருக்காரு? இப்ப இங்க இருக்கிறாரு. அங்க இல்ல, இங்க இருக்கிறாரு. கல்லறையில இல்ல, இங்க இருக்கிறார். எதுக்கு வந்தார்? ஹாய் சொல்லிட்டு போறதுக்கா? நல்லா இருக்கீங்களா கேட்டு போறதுக்கா? இல்ல, உங்க வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்ற போகிறார். இந்த இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும்,
இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். எனக்காக நல்லது பேசுற மாதிரியே பேசி என் வேலையை கூட ஏமாத்தி எடுத்துட்டாங்க. இது மாதிரி சில பேர்லாம் இங்க இருக்கிறீங்க. உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பேச போனவன் அவன் நன்மை அடைஞ்சிட்டான், உங்களுக்காக பேசுறவன் சரியா பேசல. ஆனா இன்னைக்கு ராத்திரி எனக்காக பேசுகிற இந்த இயேசுவின் ரத்தம் என்னை ஜெயிக்க வைக்கணும். இவர் கத்துறாரு, என்னை ஜெயிக்க வைக்கணும் சொல்றாரு. அந்த ரத்தம் எனக்காக பேசணும்னு நான் விரும்புறேன் அப்படின்றவங்க எழுந்து நில்லுங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேச போகிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு எல்லாம் கண்ண மூடுறீங்களா? யார் யாரோ என் கூட நிற்பாங்கன்னு நினைச்சேன், யாரும் எனக்கு நிக்கல. நான் இன்னைக்கு அனாதை மாதிரி இருக்கேன். நிறைய இடத்துல உடஞ்சு போயிருக்கேன். என் மனசே எனக்கு சரியில்லை. பட் இன்னைக்கு ராத்திரி பேசும்போது நான் கேட்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்காக இந்த ரத்தம் பேசுமாமே, இயேசுவின் ரத்தம் பேசுமாமே. அந்த பேசுற ரத்தத்துக்கிட்ட நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புறேன், நான் என்னை கொடுக்க விரும்புறேன். இந்த ரத்தம் எனக்கு வேணும், எனக்காக இந்த ரத்தம் பேசி என்னை ஜெயிக்க வைக்கணும். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்களுடைய பாவத்துக்கு ஒரு கோழியை பலியிட்ட முடியாது, ஒரு ஆடை பலியிட்ட முடியாது. இதெல்லாம் பலியிடப்படக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் அவர் ஒரே பலியாய் செத்தார். அவருடைய 2 கையில் ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய 2 கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய விழாவிலே ஈட்டி வச்சு குத்தினார்கள், அவருடைய தலையிலே முள்கிரீடம் வைக்கப்பட்டது, அவருடைய சரீரமெல்லாம் ரத்தம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளவு ரத்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், எனக்காக இல்லப்பா, இவ்வளவு ரத்தமும் உலகாசியில் கூடியிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக, இங்க வந்திருக்கிற உங்களுக்காக, உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும், இந்த இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசணும், எனக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார், இந்த இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு மனசுல சொல்றவங்க எல்லாம் கண்ணை மூடி இருக்கும் போது உங்க 2 கையை இருக்கிற இடத்துல உயர்த்துங்க பார்ப்போம். இந்த இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு நான் வரணும். ஹல்லேலூயா. மால்தோர ஹெலபு ஷாந்தனரியா ரெபலபோசி பிரகாந்தாசி அலரமா மால்தோர ஹெலபு ஷாந்தனரியா. இன்றைக்கு தான் முதல் முறையா இயேசுவை குறித்து நான் கேட்கிறேன். யாரோ எனக்காக பேசுவாங்க நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். ஆனா இந்த இயேசு எனக்காக பேசுவார்ன்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் இந்த இயேசுவை குறித்து நான் முழுசும் கேட்கிறேன். இந்த இயேசுவின் ரத்தம், இயேசு எனக்கு வேணும்னு அப்படி யாராச்சும் இருப்பீங்கன்னா கையை உயர்த்துங்க. இன்னைக்கு தான் முதல் தடவை இந்த இயேசுவின் ரத்தத்தை பத்தி நான் கேட்கிறேன். இந்த இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசணும், எனக்கு வேணும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இப்ப ஜெபிச்சிட்ட பிறகு உங்க வியாதிகளுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் சுகப்படுத்த போறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி கை உயர்த்தினவங்க, எனக்கு உங்க கையில ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க, முன்னாடி வர்றதுக்கு உங்களுக்கு தடை இல்லைன்னா நீங்க முன்னாடி இங்க வரலாம். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மால்தேர ஹெலப்ரோ ஷாந்தனயா. இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். இதுதான் முதல் தடவை நான் இயேசுவை பத்தி கேள்விப்படுறேன். இந்த இயேசப்பா எனக்காக பேசணும். யாரும் எனக்கு பேசுறதுக்கு இல்லை, எனக்காக பேசுறதுக்கு இயேசு இருக்கிறார். முன்னாடி வாங்க, வெக்கப்படாம வாங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. வாவ். ஹல்லேலூயா. 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 யாருமே இல்லைல்லம்மா, மனசு கஷ்டமா இருந்தீங்களா? உங்களுக்காக ஏசப்பா இருக்கிறார். உங்க வீட்டினுடைய நிலைமை ஆண்டவர் மாத்துவார். ஆமா. லேஷபா கராசியாண்டனே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. உங்க கடன் பிரச்சனை ஆண்டவர் மாத்துவார். உங்க பிள்ளைங்களை பத்தி நினைச்சு அழுவுறீங்கல்ல, உங்க பிள்ளைங்களை மாத்துவாரு. பிள்ளைங்களை பத்தி எதோ நினைச்சீங்க, ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வேற மாதிரி இருக்கு.
கர்த்தர் உங்க பிள்ளைங்களை மாற்றுவார், உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Oh rahantala bushantanaya. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னாடி என்கிட்ட இவங்க வரல, உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்பா, பின்னாடி இருக்கிறவங்களாம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரோஹதபு சாந்தனையா. இயேசு உங்க கண்ணீரை துடைப்பார்னு சொல்றதை விட ஒரு அற்புதம் நடந்தா, praise the Lord, அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய நேரம் வார்த்தையை வச்சு நிரூபிக்க ட்ரை பண்றோம், இல்லை கிரியை வச்சு நிரூபிக்கட்டும். கர்த்தர் இப்ப இவங்க கூட பேசட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இப்ப தொடட்டும். இங்க முன்னாடி உங்களை நம்பி வந்திருக்கிற இவர்கள் மீது இப்பொழுது உங்களுடைய இரத்தத்தை தெளித்து விடுங்கப்பா. உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இப்பொழுது இரத்தத்தை தெளிக்கிறோம். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவு உள்ளத்துக்குள் பாரத்தோடு கூட பிரச்சனையோடு கூட வந்திருக்கிற இவர்கள் மீது இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். Thank you Lord. Hola bakarasiata shatala mazia remana hadula bushakala madanaya rema hadula zibala kantanaya. Thank you Father. Thank you. பாருங்க, ஏசப்பா உங்களை தொடுறாரு. ஏசப்பா அவனுடைய ரத்தம் உங்க மேல விழுது, அவருடைய ரத்தம் உங்க மேல விழுது. ஃப்ரீ ஆகட்டும் எல்லா பிசாசின் கட்டுகளும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவங்க வீட்டை தரித்திரத்திற்குள்ள வச்சிருக்கிற, வீட்டை அப்படியே கட்டி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, அது மாதிரி வீட்டை போட்டு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு போ என்று நான் கட்டளையிடுகிறேன். Thank you Lord. Hola bagase mehebra kantas yalaraba lebro shamadane. இந்த நாளுக்கு பிறகு இவங்க வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் இருந்த மாதிரி இருக்காது. உங்க ரத்தம் எதெல்லாம் பேசி வாங்கி கொடுக்கணுமோ அது எல்லாவற்றையும் உங்களுடைய ரத்தம் இப்பொழுது இவர்களுக்காக பேசட்டும். நீங்க எல்லாரும் இருதயத்துல இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல கை வைங்க, வச்சு நான் சொல்றதை என் பின்னாடி சொல்லுங்க. இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை. நீர் என்னுடைய அப்பா. எனக்குன்னு யாருமே கிடையாது, நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களை நான் நம்புறேன். என் வாழ்க்கைய உங்க கையில ஒப்படைக்கிறேன். என்னை மாத்துங்க. உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். இந்த நாள் முதல் நான் உம்முடைய பிள்ளை. என்னை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல இவங்களுக்காக கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்ப வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக நாம ஜெபிக்க போறோம். இங்க தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உடனே கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறார். யாருக்கோ வயித்துல பயங்கர வலியோட இங்க இருக்கிறீங்க, கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்த போறார். ஹல்லேலூயா. யாருக்கு இங்க வியாதி இருந்தாலும் வலி இருந்தாலும், உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல உங்க வலது கை எடுத்து வைங்க. இப்ப சுகமாக போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல கை வைங்க. வலியே இல்லைன்னா பரவாயில்ல, ரெண்டு கையும் அப்படியே உயர்த்திக்கோங்க. ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதியோடு கூட வலியோடு கூட இருக்கிறவர்கள் இப்போது let them be healed right now. தேவ தூதர்கள் இப்போது சுகத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது சுகத்தை கொடுக்கட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அந்த வயிற்றில் இருக்கிற கட்டி மறையட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த தோளில் இருக்கிற வலி மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் முதுகில் இருக்கிற வலி மாறட்டும். இப்பொழுது மைதானம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது தொடட்டும். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். ஆவியானவரே, 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 முன்னில் இருந்து பின்னாடி வரைக்கும் இப்பொழுது கர்த்தருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் இருந்து ஒரு காற்று இந்த மைதானத்தில் வீச ஒவ்வொருவரையும் தொடுகை இப்போ முன்னிலிருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாவர் மீதும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்போது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு பிறகு உலக்காசி கிராமத்தில் கர்த்தருடைய ரத்தம் நிரூபிக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். டவுட்டே கிடையாது. என் காதுல ஒரு சத்தம் கேக்குது. இட் இஸ் டன் அப்படின்னு கேக்குது. முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்லிட்டார், அது முடிந்தது. உலகாசி சபையில் மற்ற எந்த சபையிலும் வராத அளவு ஆத்துமாக்களை கர்த்தர் ஓரபா தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல திருப்பி கொண்டு வர போகிறார். நம்முடைய கண்கள் அதை காணும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளேயே ஞானஸ்நானங்கள் நடக்கும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளேயே அற்புதங்கள் நடக்கும். இந்த சபையிலிருந்து உலகாசியிலிருந்து தேசத்தை கலக்குகிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். Thank you Lord. இங்க வந்திருக்கிற எல்லாவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இங்க இந்த மைதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு ஆண்டவரே, இதுக்கு பின்னணியில் உழைத்த, முயற்சி செய்த, இதற்காக ஜெபித்த, பிரயாசப்பட்ட எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.